வணக்கம். 2024 அந்நிய செலாவணி கையிருப்பு விஷயத்தில் இந்தியா உலகிலேயே 4ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. முதலிடத்தில் சீனாவும், 2ஆம் இடத்தில் ஜப்பானும், 3ஆம் இடத்தில் சுவிட்சர்லாந்தும் உள்ளன. அதில் 4ஆம் இடத்தில் உள்ளது இந்தியா. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு வரலாற்றில் முதன்முறையாக 700 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவை கடந்துள்ளது. 2014 வரை ஏறத்தாழ 300 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவில்தான் இருந்தது இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு. 10 ஆண்டுகளில் அது 2 மடங்கிற்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாக இந்தியா 4ஆம் இடத்தை அடைந்துள்ளது. முதலிடத்தில் உள்ள சீனா 3.2 டிரில்லியன் டாலரும், 2ஆம் இடத்தில் உள்ள ஜப்பான் 1.2 டிரில்லியன் டாலரும், 3ஆம் இடத்தில் உள்ள சுவிட்சர்லாந்து 800 பில்லியன் அமெரிக்க டாலரும் அந்நிய செலாவணி கையிருப்பாக கொண்டுள்ளன. இந்தியா 700 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுடன் அந்த பட்டியலில் 4ஆம் இடத்தில் உள்ளது. 1991 வெறும் 15 நாட்களுக்கு சமாளிக்க முடிந்த அளவு மட்டுமே அந்நிய செலாவணி இருந்தது ஒரு கட்டத்தில். இன்று ஓராண்டு நமது இறக்குமதிக்கான அந்நிய செலாவணி கையிருப்பு உள்ளது நமது நாட்டில். போர்கள் காரணமாக உலக அளவில் பெரிய அளவிலான நெருக்கடிகள் ஏற்பட்டால் அதை சமாளிப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு அனைத்து துறைகளிலும் பாரதம் மிக வலுவாக முன்னேற்றமடைந்து வருகிறது என்பதையே இது தெளிவுபடுத்துகிறது.